विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल विठ्ठल पांडुरंगा राम 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 बोला पुंडलीकवरदा जानकी कांतस्मरणं नमः पार्वतीपतये सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं पंढरीनाथ महाराज की जय सद्गुरु मूर्ति की सद्गुरु ज्ञानानंद मूर्ति की स्वामी हरिदास गिरि महाराज की प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की नामदेव तुकाराम महाराज की समस्त भक्त मंडली की आंजनेय मूर्ति की नारायण नारायण जय जय गोविंदा करे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण 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 जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाल हरे गोविंदा हरे जय गोपाल हरे गोविंदा हरे जय गोपाल हरे नारायण 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 नारायण
நாராயண 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 ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபாலா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபாலா சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே 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 ஹார்மோனியத்தை சார்ந்து வணங்கி துதி பாடியாடி வந்தல் சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி வந்தல் சார்ந்து வணங்கி துதி பாடியாடி வந்தல் சந்நிதி சரணடைந்தோமே உந்தல் சந்நிதி சரணடைந்தோமே சாந்த சித்த சௌபாகியங்கள் யாவையும் சாந்த சித்த சௌபாகியங்கள் யாவையும் கந்தருள் சத்குரு நீயே தேடி 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 எங்கோ ஓடுகின்றார் உன்னை தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை சரியாயிடுச்சு பாக்கி பாரு தேடி கண்டு கொள்ளலாமே உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய கோடி மத யானைகள் பணி செய்ய கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய உண்டன விளங்கும் பிரம்மானே விளங்கும் பெருமானே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி 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 அபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே 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 விநாயகமூர்த்தி ஜெய சத்குரு महाराज की
பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் ஓடியாடி கொண்டாடிடுவோம் ஓடியாடி கொண்டாடிடுவோம் ஆடி பாடி கொண்டாடிடுவோம் ஆடி பாடி கொண்டாடிடுவோம் குருநாதா குருநாதா என்று கூப்பிடுவோம் குருநாதா குருநாதா என்று கூப்பிடுவோம் நாம் பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் போதும் பல சாஸ்திரத்தின் உண்மையாய்ந்து போதும் பல சாஸ்திரத்தின் உண்மையாய்ந்து உலக சுகம் துச்சம் என உதறி தள்ளி உலக சுகம் துச்சம் என உதறி தள்ளி ஆதிபரம்பொருளுக்கு இச்சை வைத்தேன் ஆதிபரம்பொருளுக்கு இச்சை வைத்தேன் அட்டாங்க யோக முறை எட்டும் கற்று நீதி நெறி வழுவாது நிலையில் நிலையான சாயுஜ்யம் அடையும் மார்க்கம் போதனை செய்கின்ற மகான் ஞானானந்தன் போதனை செய்கின்ற மகான் ஞானானந்தன் பொன்னடிகள் என்னாலும் சிந்தையில் ஞானானந்தன் பொன்னடிகள் என்னாலும் சிந்தையில் ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா எல்லாரும் சொல்லுங்களேன் இன்னும் நாமாவளி தானே இந்த நாமாவளி திருவண்ணாமலையில யோகிராம் சுரத்குமார்னு ஒரு மகாத்மா இருந்தார். அவர் தான் ஞானானந்த சுவாமிகளை பத்தி பண்ணின நாமாவளி, சின்ன நாமாவளி இது அவர் பண்ணினது. ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா 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 குருநாதா ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா 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 குருநாதா ஞானானந்தா 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 சத்குருநாதா जय सद्गुरु मूर्ति की सद्गुरु ज्ञानानंद मूर्ति की स्वामी हरिदास गिरी महाराज की प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की வெற்றிவேல் முருகனுக்கு பாலும் தேனபிடேகமும் பாலும் தேனபிடேகம் பக்தர்களின் காவடியும் பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பரங்கிரி தேவனாகி சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா போலராஜா ராமச்சந்திர பகவானிக்கு ஜெய் போல பிருந்தாவன விஹாரி லாலிக்கு ஜெய் போல பண்டரிநாத் महाराज की जय विठ्ठल पांडुरंग 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 संघ चक्रधर वैजयंतीधर संघ चक्रधर वैजयंतीधर संघ चक्रधर वैजयंतीधर संघ चक्रधर
की जय समचरण सरोजं चन्द्रनीलम्बुदाभं जघन निकपाणिं मण्डनं मण्डनानां तरुण तुलसीमाला कंदरं जनेत्र सरस धवलहासं तलं चिन्तयामि नाभाजी அப்படிங்கிற ஒரு மகாத்மா மகாபக்த விஜயம்னு ஒரு புஸ்தகம் பண்ணியிருக்கார். இன்னைக்கு பக்த விஜயத்துக்கு மூல கிரந்தமே அந்த கிரந்தம் தான். முதல்ல ஹிந்தி பாஷையில் தான் வந்தது. அப்புறம்தான் பாக்கி பாஷைகளில் இந்த பக்த விஜயம் அந்தந்த பிரதேச பக்தாளுடைய கதைகளாக வந்தது. நாபாஜிங்கிறவர் தான் முதல்ல பண்ணினார். அதற்கு பக்த மாலான்னு பேர். அந்த பக்த மாலால என்ன விசேஷம்னா, பாரத தேசத்தில் ஆசேது ஹிமாச்சலம் ராமேஸ்வரத்திலேருந்து ஆரம்பித்து ஹிமயமலை பர்யந்தம் அவதாரம் பண்ணின எல்லா பக்தாளுடைய சரித்திரமும் சேர்ந்தது. அந்த பூர்ணமான பக்த விஜயத்தில் தான் ஜெயதேவர்லாம் வரும். கிருஷ்ணசைதன்ய மகாபிரபு, வல்லபாச்சாரியாள், ஜெயதேவர், பத்ராச்சல ராமதாசர், புரந்தரதாசர், எல்லா கபீர்தாசர், எல்லா கதையும் அதில் தான் வரும். அப்புறம் பிரதேச பாஷைகளில் மராட்டியில் பக்த விஜயம்னு மராட்டி பக்தாளுடைய சரித்திரங்கள் முழுக்க பண்ணினான். அப்புறம் ஹிந்தியில் யூபியில் அங்கே அவதாரம் பண்ணின பக்தாள் அத்தனை பேரையும் ஒரு தனி புஸ்தகமாக பண்ணினா. அதுலேயும் பிரத்யேகமாக பிருந்தாவனத்தில் விரஜ சம்பந்தமான உள்ள பக்தாளுக்கு மாத்திரம் விரஜ பக்தாள்னு தனி புஸ்தகமாக ஒன்று பண்ண. இந்த மகாபக்த விஜயம்ங்கிற பக்தமாலாங்கிறதுக்கு உற்பத்திக்கு ஒரு காரணம் உண்டு. அதை ஏன் பண்ணினார், எப்போ பண்ணினார்? ஒரு 400 வருஷம் முன்னாடி, 350-400 வருஷம் முன்னாடி ஏகாந்தமான காலம் அது. இன்னைக்கு இருக்கிற பரபரப்பு இல்லாத காலம். கிராமங்கள் நகரங்கள் கம்மி, வனம் அதிகம். ஒரு 100 வருஷத்துலேயே நமக்கு வித்தியாசம் தெரியும். நம்ம பெரியவாளெல்லாம் கேட்டால் சொல்லுவோம், 100 வருஷத்துலேயே எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்கு. 200-400 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பாரத தேசம் இருந்த நிலை ஒரு ரம்யமான சூழ்நிலை. முகலாயருடைய படையெடுப்பு, அவா ஹிம்சை பண்ணது, அதில் அந்த சப்ஜெக்ட் வேற. பாரத தேசத்தினுடைய அமைப்பு ரம்யமாக இருந்தது. ஒரு நாளைக்கு கார்த்தால ஒரு 10 மணிக்கு யோகிகள் அந்த அந்த தனி பர்ணசாலையில், ஒவ்வொரு பர்ணசாலையிலையும் ஊட்டச்சத்துலேயும் யோகிகள்லாம் உட்காந்துன்னு தியானம் பண்ணுறாங்க. மனசுங்கிறது என்னன்னா, எப்பொழுதுமே அதுக்கு அலையறத்துல தான் இன்ட்ரெஸ்ட். அது அடங்க விரும்பாது. அதை அடக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். இப்போ கண்ணை மூடின்னு ஜெபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறதெல்லாம் எதுக்குன்னா மனசை அடக்கிறது. ஏன் அடங்க மாட்டேங்கிறதுன்னு 60 வருஷம் அடங்காமல் இருந்த மனசு, அனாதி காலமாக பல ஜென்மங்களாக அடங்காத மனசை நீ உடனே அடக்கணும்னா எப்படி அடக்க முடியும்? அதுக்கு தான் ட்ரை பண்ண வேண்டும், அபியாசம் பண்ண வேண்டும்.
அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதான்னு பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்கிறார். ட்ரை பண்ணால் முடியாததுன்னு ஜகத்தில் ஒன்று உண்டா? கம்பியில் நடக்க முடியுமா நம்பால? இந்த கம்பியிலேருந்து அந்த கம்பியில் அப்படி வேகமாக சர்க்கஸில் போகும்போது 2-3 பல்ட்டி அடித்து அந்த கம்பியை பிடிக்கிறா. நம்ம மாத்திர முடியுமோ? அவளும் மனுஷா தானே, நாமும் மனுஷாதான், அவளும் மனுஷாதான். நம்மால் ஏன் முடியலை, அவளால் ஏன் முடிஞ்சுதுன்னா அவள் பிரயத்தனப்பட்டா முடிஞ்சுது. நீ பொரிச்ச குழம்பு மோர் குழம்பு சாப்பிட்டுன்னு உட்காந்துருக்கிறதுனால உனக்கு முடியல. இதான் வித்தியாசம். முடியாதுன்னு ஒன்று உண்டா? அதுதான் பதஞ்சலி சொல்கிறார், அபியாச வைராக்கியா. அது வேணுங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும், இடைவிடாது பயிற்சி இருக்கணும், ப்ராக்டிஸ். இது 2 இருந்தால் முடியும். எதுவுமே முடியும். யோகாபியாசம்னு இல்லை, எதுவுமே முடியும். அப்படி மனசை அடக்கி உட்கார்ந்துருந்தால் அந்த மனசு உள்ளே அடங்கவே அடங்காது. நல்ல அபியாசத்தினால அடங்கி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, வெளியிலேயே வராது. அது உள்ளே இருக்கிறதுக்கு தான் பிடிக்கும், அடங்கி இருக்கும். சமயத்தில் வெளியில் வரும். எப்போ வரும் அப்படின்னா, இவன் உட்காண்டிருக்க அம்மாருங்க, இவனுக்கு சாத்விகமாக மனசை அடக்கியிருக்கான். எதிர்த்த மாதிரி ஒரே நெகட்டிவ் பேர் வழி ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்கோங்க, இங்கே கிளம்பிடும் மனசு. எதுக்கு எடுத்தாலும் விபரீத புத்தி, எதையுமே நேர்மையாக பார்க்க மாட்டான், எல்லாம் நெகட்டிவ். அவனை சுற்றியே இந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஆறா இருக்கும், அப்படியே 1 மீட்டர் இருக்கும் நெகட்டிவ். அவன் வந்து நின்னா அப்புறம் இவனுக்கு மனசு அடங்காது. இது தனி. அடுத்தது, நம்ம அடங்கின மனசை விட பவர்ஃபுல்லான மகாத்மா யாராவது வெளியில் வந்தால் மனசு வெளியில் வந்துடும். 2 விதமாக வெளியில் வரும். ஒன்று அசத்து வரணும், இல்லை மகாத்மா வரணும். எல்லா சாதுக்களும் கண்ணை விழிச்சுட்டா உள்ளேருந்து மனசு வெளியில் வந்துடுச்சு, அடங்க மாட்டேங்கிறது. ஏன் மனசு அடங்கலேன்னு பார்த்தா, ஆகாசத்தில் ஒரு விமானம் போகிறது. அந்த விமானத்தில் ஒரு மகாத்மா நிற்கிறார். கருடன் விமானத்தை சுமந்துன்னு போகிறார். அவர் அந்த விமானத்தில் நின்னபடி விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல, ஜெய் ஜெய் விட்டல, விட்டல விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல. அவர் நாமம் சொல்றார். அவர் விமானத்தில் போறதுனால தான் இவாளுக்கு மனசு அடங்கல். இந்த ஆச்சரியத்தை பார்த்துட்டு இந்த 100-200 அந்த யோகிகளும் அபியாசம் பண்றவாளும் அவளுக்கெல்லாம் சிரேஷ்டராக இருக்கக்கூடிய அந்த நாபாஜி மகாராஜிட்ட போய் கேட்குறா, இப்படி ஒரு காட்சி கண்டோம், அவர் யார்? உடனே அவர் சொல்றார், அதை நீங்களும் தரிசனம் பண்ணினேளா? யார் அவர்? எங்க போறார்னா, இந்த விமானம் வைகுண்டத்தை நோக்கி போறது. அதுல ஒருத்தர் நின்று இருக்காரேன்னா அவர் தான் துகாராம் மகாராஜ். இந்த சரீரத்தோட வைகுண்டத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது. இது பாஞ்சபௌத்திக சரீரம். இது அந்த ஊருக்கு ஃபிட்டு கிடையாது. அந்த ஊருக்கு வேற சரீரம் உண்டு, தேவ சரீரம். இது பிரேக், ரெக்கார்ட் பிரேக்குங்கிற பாருங்க. இந்த சரீரத்தோட வைகுண்டம் போனார். இதே சரீரத்தோட கைலாசம் போனார். 2 பேர் தான். ஒன்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மற்றொன்று துகாராம் மகாராஜ். பரமேஸ்வரன் தன்னுடைய வாகனம் 4000 தந்தங்கள் உடைய
யானையை அனுப்பிச்சு சுந்தரரை அழிச்சுன்னு போனார் கைலாசத்துக்கு பிரத்யட்சமா. பகவான் தான் ஏறக்கூடிய கருட விமானத்தை அனுப்பிச்சு துகாராம் மகாராஜா அழிச்சுன்னு போறார். இந்த சரீரத்தோடு போறது சாத்தியமானா சாத்தியமே இல்லை. அது என்னமா போக முடிஞ்சதுன்னார். இன்றைக்கே அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன்னா, இன்னைக்கு தான் அவர் வைகுண்டாரோகணம் போன நாள். துகாராம் மகாராஜ் 42 வயசு தான் இருந்தார். 30 வயசில் தான் பஜனை ஆரம்பித்தார். 30 வயசில் தான் அபங்கம் பாட ஆரம்பித்தார். 12 வருஷம்தான் பாடினார். எத்தனை பாடினார் தெரியுமா? 40 கோடி பாடினார். தூங்கவே இல்லை. அவருடைய எண்ணமே அபங்கமாக இருந்தது. அதனால தான் முடிஞ்சுது. எண்ணமே அபங்கம், வேற தாட்டே வராது. அதனால தான் பாட முடிஞ்சுது. உட்காண்டு எழுதியெல்லாம் சாத்தியம் பாடவே முடியாது. நான் கணக்கு போட்டு பார்த்தேன், ஒரு அபங்கம் எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆறுது அப்படின்னு. அப்போ அவருடைய ஆயுசில் எழுதவே முடியாதுன்னு கணக்கு பண்ணினேன். அப்புறம்தான் இந்த கணக்கு போட்டு பார்த்தா முடியும். இன்னும் அவருடைய எண்ணங்கள் வேற சிந்தனையே இல்லை. அதனால தான் அவரால் எழுத முடியும். இந்த சரீரத்தோடு போக முடியுமா? ஆனால் நமக்கு பகவான் யாருக்கு என்ன வரன் கொடுத்துருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அது தெரியாததுனால தான் ஒருத்தரை பார்த்து சிரிச்சுன்னு இருக்கும். யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிற காரணமே என்ன தெரியுமா? ஃப்யூச்சரை பற்றி கவலையே படலை. அதனால தான் ஃப்யூச்சரை பற்றி கவலை வந்தால் அப்புறம் சிரிப்பு போயிடும், பயம் வந்துடும், கவலை வந்துடும், எல்லாம் வந்துடும். என்ன நீ இருக்கிற பிறந்த உன் இஷ்டத்துக்கு ஆடு. கடைசி காலம் நான் தானே கையில் வச்சுட்டுருக்கேன். உன்னை எப்படி நெசுக்கணுமோ நெசுக்கி விடுவேன் பகவான். சிக்ஷை கொடுத்துருவான், நெசுக்கி விடுவான். நாம் இருக்கும்பொழுது மீறி எப்படி வேணாலும் இஷ்டத்துக்கு இருக்கலாம். ஆனால் கணக்கு அவர் வச்சுருக்க. கடைசி காலம் என்ன அவ்வளோ சாத்விகமாக எத்தனை பேருக்கு கிடைக்கிறது? சொந்த ஆற்றுல குழந்தைகள்லாம் பக்கத்தில் இருக்க பகவன் நாமம் சொல்ல ஜீவனை விடணுங்கிறது கோட்டியில் ஒருத்தன் தானே. ரோடா, பஸ்ஸா, லாரியா, லாரியா, காரா, டூ வீலரா, ஹாஸ்பிட்டலா, ஐசியூவா, குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயும் வெளியில் போனா போன இடத்துல வாக்கிங் போயின்னு இருக்கார். கையில் அவருடைய எந்த பிரமாணமும் கையில் வச்சுக்கல. அவர் ஃபோன் வச்சுக்கல, ஒன்றும் வச்சுக்கல, யாருன்னே தெரியாது. வெறும்னா ட்ராயரையும் டிஷர்ட்டையும் போட்டு போயின்னு இருக்கார். லாரி அடித்து ஜீவன் போயிடுது. அவன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. குடும்பம் முழுக்க மெட்ராஸில் இருக்குது. மெட்ராஸில் வாக்கிங் போன, பம்பாயில் வாக்கிங் போன இடத்துல இந்த ட்ரிபிள். கடைசியில் பேப்பரில் போட்டு பாப்பா, அதை பாப்பா, இது பாப்பா, வரலன்னு உடனே ஒன்றும் ஒத்துருமே இல்லாத வாழ்க்கை ஒரு சம்ஸ்காரம் இருக்குது பாருங்கோ, அதை பண்ணி இங்கே முடிச்சிருவா. அங்கே ஆற்றுல மாமா வருவார், அப்பா வருவான்னு குழந்தையெல்லாம் காத்துட்டு. இது மாதிரி எத்தனை பேர் இருக்கா தெரியுமா? அதனால் நாம் எதற்கு பயப்படணும்னா இந்த ஒன்றுக்கு தான். அனாயாசேன சாயுஜ்யம் வினாதைன்யேன ஜீவன் தேகிமே கிருபயா சம்போ. நாம் கட்டிண்ட வேஷ்டி, நாம் கட்டிண்ட புடவை நாம் நெத்திக்கிட்டு இருக்கணும். நம்ம கையால் நாம் சாப்பிடணும். அன்னைக்கு காலமாடும். நம்ம இன்னொருத்தர உடம்பு தொடச்சி விடக்கூடாது, கைகால் அனுப்பி விடக்கூடாது, படுக்கையாக விடக்கூடாது, எந்த காரியமும் பண்ணக்கூடாது. அனாயாசேன சாய் பேசிகிட்டே இருக்கணும். எல்லா க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். இப்படி முடியுமான்னார். முடியாமலா இருக்கு. பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனுக்கு எப்போ அலங்காரம் பண்ணுறதா இருந்தாலும் துணி வச்சுருப்பான், வஸ்திரம், முகவஸ்திரம்னு பேர் இருக்கு. அந்த முகவஸ்திரத்தால் திருமுகத்தை தொடச்சி விட்டு ஒரு அத்தரை ஒன்றேன்னு தடவுவான். கம்முன்னு வாசனை அடி. ரொம்ப காஸ்ட்லி அது. அந்த அத்தர் தடவை, அந்த அத்தர் தயார் பண்ணி கொடுக்குற குடும்பம்னு ஒரு குடும்பம் பண்டரிபுரத்தில் இருக்குது. இந்த சேவையை அவள் யாருக்கும் தரமாட்டான். அவள் தான் பண்ணிகிட்டே இருக்கா. அவர் பண்ணினார், முடியாமல் போயிடுத்து. குழந்தைகள் பண்ணார். அவருக்கு 85 வயசு, இந்த பாட்டிக்கு 80 வயசு.
ஜென்மா முழுக்க அத்தர் பண்ணியிருக்கா பாண்டுரங்கனுக்கு. 2 பேரும் நன்னா தான் கார்த்தால இருந்தா, பேசினா, சாப்பிட்டா, டிஃபன் சாப்பிட்டா, குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டா. இந்த அத்தர் பண்ணுறத நிறுத்தவே நிறுத்தாதீங்கோ, அத்தர் தயார் பண்ணுறத நிறுத்தாதீங்கோ. பணம் வாங்கிக்கக்கூடாது, பணமே கிடையாது, சேவை. அந்த சேவையாக பண்ணுங்கோ, அத்தர் பண்ணுறத நிறுத்தாதீங்கோ, நீங்கள்லாம் சௌக்கியமாக இருங்கோன்னு தம்பதிகள் 2 பேரும் சொல்லிவிட்டு ஏக காலத்தில் 2 பேருமே காலமாகிட்டான். உட்காண்டு கதை மாதிரி இருக்கும், சினிமா மாதிரி இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன், கடைசி காலம்ங்கிறது பகவானுடைய கிருபைங்கிறது தான் இருக்கு, அவரோட கருணை. இருக்கிறத பற்றி கவலையே பட வேண்டாம். அது வேணும் இது வேணும்னா உருண்டு பெருண்டு சம்பாதிச்சு விடலாம். எதையோ பண்ணுறான், பணம் தரத்துக்கு தான் பேங்க் இருக்குது. லோனை போட்டால் சரியாக போச்சு. இருக்கும்போது எதை வேணாலும் பண்ணிக்கலாம், நீ என்ன சௌக்கியம் வேணாலும் வாங்கிக்கலாம், அனுபவிச்சுக்க முடியும். ஆனால் கடைசி காலம் ஓம் பிரயத்தனம் இல்லை, பகவானுடைய கருணை. அனாயாசேன சாயுஜ்யம். இது மாதிரி எத்தனை பேரை சொல்ல முடியும் தெரியுமோ? சேலத்துக்கு புதுக்கோட்டை புவனேஸ்வரின்னு ரொம்ப பிரசித்தம், தெரியுமா உங்களுக்கெல்லாம்? புதுக்கோட்டையில் புவனேஸ்வரின்னு, புவனேஸ்வரி தெரியுமா தெரியாதா? அந்த புவனேஸ்வரிங்கிற ஒரு அம்பாளையே பிரசித்தப்படுத்தினவர் சாந்தானந்த சுவாமிகள்னு. அவர் புதுக்கோட்டையில் ஆசிரமம் இருக்குது, சேலத்தில் ஆசிரமம் இருக்குது, மெட்ராஸில் இருக்கு. மகாஜானி அவர். அவருக்கு உடம்பு வந்துடுது. உடம்பு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டார். அவர் வேண்டான்னு சொல்லி பார்த்தா, பக்தாள்லாம் ரொம்ப கம்பல் பண்ணால் ஏதோ பண்ணிக்கோங்கன்ட்டார். ஏதோ பண்ணிக்கோ. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது ரொம்ப சீரியஸாக போய் காலமாயிட்டார். சேலத்தில் ஒரு மலை, அந்த மலையில் கோவில் கட்டியிருக்கார். ஒரு 6 அடி உயரத்தில் முருகன், 18 கையோட தாயார் அம்பாள், ஒருத்தர் பார்க்குற மாதிரி பெரிய. இந்த ஹாலை விட 3 மடங்கு இருக்கும் ஹால். இந்த பக்கத்தில் முருகன், அந்த பக்கத்தில் அம்பாள். அப்புறம் அந்த பரிவாரம் சுற்றி பஞ்சமுக கணபதி, பஞ்சமுக ஆஞ்சநேயர், தத்தாத்திரேயர் எல்லாம் 30 அடி 40 அடி உயரத்தை கட்டியிருக்க பெரிய ஆசிரமம் அது. அவருக்கு முடியல, ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா சித்தி ஆகிட்டார். டாக்டர்கள்லாம் என்ன பண்ணால் இவர் காலமாயிட்டார். அவள் ப்ராப்பராக அலௌன்ஸ் பண்ணணும்னு டாக்டர் அவள் டீம் ஒரு 4 டாக்டர்லாம் வந்தால் வந்து செக் பண்ணு. மெட்ராஸில் இது நடக்கிறது, மெட்ராஸ், அவர் இருக்கிறது சேலம். சித்தி ஆகிட்டார்னார். அப்புறம் எல்லா சர்டிஃபிகேட் உள்பட கையில் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அவரை ஸ்ட்ரெச்சரில் வச்சு அப்படியே தள்ளிட்டு வரா, வேனுக்கு கொண்டு வருவோம். அப்படி அந்த ரூம் தாண்டினோடனே கால் கட்ட விரல் ஆட ஆரம்பிச்சுது. கால் கட்ட விரல் ஆடுறது. சுவாமிகள் எழுந்துனுட்டாருன்னா அவர்கிட்டக்க வந்து, சுவாமிகளேன்னா நான் எப்போ போவேன்னு உங்ககிட்ட சொல்லுவேன், இப்பெல்லாம் போகமாட்டேன் அப்படின்னு விட்டார் அவர். திருப்பி உள்ள எல்லா டாக்டரும் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான், போயிட்டாருன்னு. திருப்பி அட்மிட் பண்ணது. கொஞ்ச நாளைக்கு இருந்தார். அப்புறம் ஒரு நாளைக்கு கூப்பிட்டார், என்னை உடனே ஸ்கந்தாசிரமம் அழிச்சுன்னு போ. ஒரு ஸ்பெஷல் ஆம்புலன்ஸில் வச்சு டாக்டர்ஸோட சப்போர்ட்டோடு கூட அங்கேருந்து கிளம்பி மெட்ராஸ்லேருந்து சேலம் வந்து ஸ்கந்தாசிரமம் வந்தாச்சு. ராத்திரி 11 மணி ஆயிடுச்சு. சந்நிதியெல்லாம் துறைன்னு விட்டார். அம்பாள் சந்நிதி துறை, முருகனை துறை, பஞ்சமுக அனுமார், தத்தாத்திரேயர், கணபதி எல்லா சந்நிதியும் துறை. எல்லாருக்கும் தீபாராதனை பண்ண சொல்லு. சச்சரில் உட்காந்துருக்கார், பண்ணுன்னு. எல்லா சுவாமிக்கும் தீபாராதனை. இந்த பக்கம் அம்பாளுக்கு, இங்கே முருகனுக்கு. முருகனுக்கு தீபாராதனை பண்ணும்போது தரிசனம் பண்ணி கன்னத்தில் போட்டுட்டார்.
அம்பாளுக்கு இப்படி தரிசனம் பண்ணி தீபாராதனை பண்ணி அதை அப்படியே கண்ணில் அப்படி ஒத்திண்டார், அப்படி கையை கூப்பினார், இப்படி சாஞ்சார், ஜீவன் போயிடுத்து. எப்படி சுவாதீனமாக வச்சுருக்கா பாருங்க உயிர் விடுறத. இதெல்லாம் சாத்தி பகவானுடைய கிருபை வேணும், அவ்வளோதான் விஷயம். துகாராம் மகாராஜ் இதை வந்த அன்னைக்கே இப்படிலாம் பயமுறுத்துறேன்னு நினச்சிக்காது. ஏதோ மங்களமாக இதையாக கதையை சொல்லாமல் இப்படி பயமுறுத்துறேன், ராத்திரி தூக்கம் போச்சேன்னு நினைக்கக்கூடாது. தூங்கிண்டே இருந்திருக்கோம், முழிச்சுக்கிறதுக்காக தான் இந்த கதை சொல்கிறேன். இப்போ நான் தூங்கிண்டே தான் இருக்கோம், முழிச்சுக்கிறதுக்கு தான் இந்த கதை. துகாராம் மகாராஜ் இந்த சரீரத்தோட போறார். அவரோட கதையை சொல்லுங்கன்னு பிரார்த்தனை பண்றார். அவர் கதை உண்டி தனியாக சொல்ல முடியுமா? இவர் மாதிரி உள்ள எல்லார் கதையும் சொல்லுறேன்னு ஆரம்பிச்சுதான் முதல் கதையே ஜெயதேவரோட கதை. முதல் கதை புண்டலீகனுடைய கதை, ஜெயதேவரோட கதை தான் ஆரம்பம். இந்த பக்த விஜயத்தில் முதல் சரித்திரம் ஜெயதேவர். பாரத தேசத்தில் உள்ள அத்தனை சந்துக்களுடைய சரித்திரங்களையும் சொல்லி இப்போ துகாராம் மகாராஜிட்ட வர. இந்த துகாராம் மகாராஜ் யாருன்னா இவர் ஒத்தர் இல்லை, 2 ஜென்மா. ஒன்று நாமதேவர், அடுத்தது துகாராம். இந்த நாமதேவர் துகாராம் யாருன்னா இவர் தான் சாட்சாத் உத்தவர். கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனோட கூட சகலவிதமான சேவைகளையும் பண்ணின்றிருந்த உத்தவர் தான் நாமதேவராக அவதாரம். கிருஷ்ணனுடைய நியமனத்தினால, அவருடைய உத்தரவு. பாண்டுரங்கண்ட பிரார்த்தனை பண்ணினார், 100 கோடி அபங்கம் பாடுவேன். அபங்கம் அப்படின்னா என்னன்னா ஸ்லோகம்னு அர்த்தம். நான் அபங்கத்துக்கு என்ன அர்த்தம்? விருத்தத்தோட பேர் அபங்கம். இதே சமஸ்கிருதமாக இருந்தால் ஸ்லோகம், தமிழாக இருந்தால் செய்யுள், ஹிந்தியாக இருந்தால் தோஹா சௌப்பாயின்னு 2 இருக்கு, 2 வரி 4 வரி. இந்த அது மாதிரி ஸ்லோகம், செய்யுள், தோஹா மாதிரி இதுக்கு அபங்கம்னு பேர். இது 4 வரி. இதில் விருத்தங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் பெரிய அபங்கம், சின்ன அபங்கம், அதெல்லாம் விருத்தங்கள். சமஸ்கிருத ஸ்லோகங்கள் மாதிரி விருத்தங்கள் இருக்குது. அநேகமாக ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியாளுடைய சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் இருக்குது பாருங்க, ராமபுஜங்கம், சுப்பிரமணிய புஜங்கம். அந்த புஜங்க பிரயாத விருத்தம்னு பேர் அதுக்கு. அந்த விருத்தத்தை அனுசரித்து தான் அபங்கம் இருக்கும். சமஸ்கிருத ஸ்லோகத்தை அனுசரித்து அபங்கம் இருக்கும். 100 கோடி அபங்கம் பாடுவேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணார். நாமதேவர் 60 கோடி அபங்கம் பாடிவிட்டார். 80 வயசு பரிந்தும் பாடினார். 80 வயசுக்கு அப்புறம் அவருக்கு முடியல, போகிறோம், இனிமே அடுத்த ஜென்மால பாடிப்போம். எவ்வளோ தைரியம் வேணும்? நாம் ஒரு 8 ஃப்ளோருக்கு பர்மிஷன் வாங்கி கவர்மெண்ட்டில் வாங்கிவிட்டு ஒரு 4 ஃப்ளோரை கட்டிவிட்டு அடுத்த 4 ஃப்ளோரை அடுத்த ஜென்மாவில் கட்டிப்போம்னு யாரால இருக்க முடியுமா? எவ்வளோ தைரியம் இருக்கணும்? பாக்கி அடுத்த ஜென்மாவில் பாடிப்போம். அவ்வளோ கரஸ்திதேவி வைகுண்ட. அவளுக்கு வைகுண்டம் சொந்த சொத்து, கையில் இருக்கு, எப்போ வேணாலும் போகலாம். அதனால தான் உடனே வைகுண்டம் போக விரும்பாமல் பிரதிஜையை பூர்த்தி பண்ண விரும்புகிறார். இன்னும் 40 கோடி பாக்கி இருக்கு. ஏன் 80 வயசில் தம் கட்டி பாட வேண்டியதானேன்னா, அப்புறம் அது இன்ட்ரெஸ்டாக பாடணும். பஜனை மாத்திரம் அது இன்ட்ரெஸ்டாக பாடினா அது அப்படி சடங்கு மாதிரி ஆகிடும். அப்புறம் தண்டமேன்னு பாடக்கூடாது. எப்போ பாடினாலும் உற்சாகமாக பாடணும். அதில் இன்வால்மெண்ட்டோடு பாடணும், நல்ல இன்வால்வ் ஆகும். அதை விட்டுவிட்டு முடிக்கணுமேன்னா அப்புறம் அது பஜனையே இல்லது. நன்னா கொஞ்சம் நேரம் பாடினா கூட நன்னா பாடணும். நமக்கு அதுக்கு சரீரம் சௌகரியம் இருக்கணும், மூச்சு தம் கட்டணும். நன்னா கத்தி பாடணும்னா அது பால்யமாக இருந்தால் தானே முடியும் சொல்லுங்க.
जन्मो जन्मी च दुख विसर जन्मो जन्मी च जन्म 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 जन्मी च दुख विसर जन्मो जन्मी च जन्मो जन्मी च जन्मो जन्मो जन्म जन्मी च दुःख विसरति जन्म जन्मी च दुःख विसरति जन्मो जन्मी च दुःख विसरति जन्म जन्मी च दुःख विसरति जन्मो जन्मी च दुःख विसरति सुख साथी कलिसी तलवार परितु पंढरी सिधारी एक वेळा परितु पंढरी सिधारी एक वेळा செம்பு இருக்கிறதேல கத்தினாதானே உண்டு சொல்லுவோம். சதாபிஷேகம் ஆகி இப்படி பாடணும்னு நினைச்சா முடியுமோ? இருக்கு, எவ்வளவு நமக்கு சக்தி இருக்கிறதேல கத்திப்போம். நாளைக்கு நினைச்சா சாத்தியமானு தெரியல. இன்னைக்கு சக்தி கொடுத்துருக்கானோன்னு பகவான். அதனால விட்டல் விட்டல் பஜனைக்கு நடுவுலையே வருதோன்னு வெக்கப்படாமல் சொல்லணும். ஏன் சொல்லணும்னா இன்னைக்கு சொல்கிற பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கான். நாளைக்கு பேசணுமே, நாளைக்கு பேச்சு வரணுமே. ஒருத்தர் காஃபி கொண்டான்னார், காஃபின்னு இழுத்தார், அப்படியே பேச்சு நின்றுடுத்து. 2 வருஷம் ட்ரை பண்ணார். அப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு தான் மெதுவாக வந்தது. பெரிய ப்ராப்ளமே வேண்டாம், ஆக்சிடென்ட் மாதிரிலாம் வேண்டாம், இது போறாதா? அப்புறம் வெறும் காற்று தான் வருது, பேச்சே வரமாட்டேங்கிறது. அதனால இன்னைக்கு பேசுகிற சக்தி இருக்கணும். பாண்டுரங்க 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 பாண்டுரங்க. அதுதான் சொன்னேன், நமக்கு இன்னைக்கு தெம்பு இருக்கிறதேல சொல்லிவிட்டோம். இன்னைக்கு தெம்பு இருக்கும்போது சொல்லிவிட்டா கடைசி விரிந்த இந்த தெம்பை பகவான் கொடுத்துட்டே இருப்பார். நமக்கு அதானே வேணும். 80 வயசு ஆகிடுதா முடியல, வேண்டாம் அடுத்த ஜென்மால தெம்பா பாடுவோம். என்னத்துக்கு இப்படி சிரமப்பட்டு பாடுவானேன்னு பாட்டை நிறுத்தின்றார். படியாய் கிடந்துவன் பவளவாய் காண்பேனேன்னு திருமலையில் வந்து ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்றார். அடியாரும் வானவரும் கடந்தியங்கும் படியாய் கிடந்துவன் பவளவாய் காண்பேனே. எல்லா பக்தாளும் தேவதைகளும் எந்த படிகளில் ஏறி வந்து உன்னை சேவிக்கிறாளோ அந்த படியாக கிடக்கணும். எல்லா பாகவதாளுடைய திருவடியும் என் மேலே படணும், சரணம் படணும். அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுன்னார் ஆழ்வார். அது அவருக்கு கிடைச்சதோ கிடைக்கலையோ, நாமதேவர் பாண்டுரங்கனை போய் சேவிச்சார், அவ்விடை பெற்று கொண்டார். இனிமே அடுத்த ஜென்மால தானே பார்க்க முடியும். இந்த சரீரத்தை அப்படியே விட்டுவிட்டா பசுக்க போகிறான், நெருப்பு போட போகிறான், சாம்பலாக போகிறது. பூமியில் புதைச்சுட்டா மக்கி விட போகிறது. ஜலத்தில் விட்டுவிட்டா ஜலஜந்துக்கள் சாப்பிட்ற போகிறது. வனாந்திரத்தில் தூக்கி போட்டால் மிருகபட்சிகள்லாம் தின்னுட போகிறது. இது எப்படியும் அழிய போகிற உடம்பு. இது மாதிரிலாம் தன்னுடைய உடம்பை வீணடிக்க அவர் விரும்பாமல் பாண்டுரங்கன்ட்ட அனுமதி வாங்கின்றார். அந்த மகாத்வாரம் இருக்கு பாருங்க, பாண்டுரங்கனோட கோவில், அதோட படியில் வந்து படுத்துனுட்டார். பகவான் ஏன்னா நான் இந்த படியோட படியாக லயமாயிடுவேன். பகவான்கிட்ட கேட்குறார், பகவான் ஏன் இப்படி பண்ணுறேங்கிறான். உன்னை தரிசனம் பண்ணவர அத்தனை பாகவதாளுடைய சரணமும் என் மேலே படணும்.
அப்படி படுத்துண்டார். சரீரம் மறைஞ்சு போச்சு. அப்படியே படியோட படியாக லயமாயிட்டார். இன்றைக்கும் அதனால தான் பண்டரிபுரம் போனால் நேர் பாதையிலேயே போக முடியாது பாருங்க, சைடு வழியாக தான். ஏன் நேராக போகிறது இல்லைன்னா நாமதேவர் இருக்கார், படுத்துட்டு இருக்கார். அவர் மேலே நாமெல்லாம் ஏறி வரணும்னு அவர் படுத்துட்டு இருக்கார். ஆனால் அப்பேற்பட்ட மகாத்மா மேலே சரணத்தை வைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் வரும்? அதனால் அந்த வழியாக போகாமல் நாம் சுற்றி போயின்னு இருக்கோம். அப்படி பாண்டுரங்கனை அனுமதி வாங்கிண்டு அப்படியே படுத்துண்டார். அடுத்த ஜென்மா துகாராம் மகாராஜாக அவதாரம் பண்றார். தேகுன்னு ஒரு கிராமம், அதுக்கு சமஸ்கிருத பக்தமாலால, சமஸ்கிருதத்துலேயும் ஒரு புஸ்தகம் இருக்கு பக்தமாலா, அதில் தேவநகரம் அப்படின்னு அவா பேர் வச்சிருக்கா சமஸ்கிருதத்தில். இப்போ தேகு அப்படின்னு பேர் நம்ம மராட்டியில் சொல்கிறோம், அந்த ஊருக்கு தேகு. இன்றைக்கி போனால் இன்றைக்கி துகாராம் மகாராஜ் எந்த இடத்துல பிறந்தாரோ அந்த வீடு இருக்குது. எந்த இடத்துலேருந்து வைகுண்டம் கிளம்பினாரோ அந்த வைகுண்டாரோகண ஸ்தானம் இருக்குது. பக்கத்தில் ஒரு மரம் சாட்சி. இன்னி முழுக்க ஆடுமா அந்த மரம், இன்னி முழுக்க ஆடிண்டே இருக்குமா. நானும் பார்த்ததில்லை. இந்த வைகுண்டாரோகண தினத்தில் அந்த மரம் இன்னி முழுக்க சலிச்சுட்டே இருக்குங்கிற. லட்சக்கணக்கான பக்தாள் இன்னைக்கு அங்கே போய் சேவிச்சு. துகாராம் மகாராஜ் ஒரு கரஸ்திதேபி வைகுண்டே பிராப ஜன்ம புனச்ச சகாயா. கையில் வைகுண்டம் இருந்தாலும் வைகுண்டத்துக்கு போக விரும்பாமல் நாமதேவர் திருப்பி அவதாரம் பண்ணினார். துகாராமஸ்வரூபேண புனரபி அவதீர்ய சகாய. துகாராம் மகாராஜாக திருப்பி அவதாரம் என்றார் அதே நாமதேவர். இந்த அவதாரம் எப்படின்னா, இது அப்படியே ஞானி. சுஜீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோகபிரஷ்டோபி ஜாயதே அथवा யோகபிரஷ்டோபி ஜாயதே அथवा யோகினாமேவ குலே மகதி தீமதாம். யோகபிரஷ்டாள்னு பேர் வாழுகெல்லாம். வைகுண்டத்துக்கு போயாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம்தான், 2 படி தான். அந்த 2 படிக்கு முன்னாடி பிராரப்தத்தினால ஜீவன் போயிடுதுன்னு வச்சுக்கோ. இன்னும் 2 படி தான் பாக்கி வைகுண்டத்து. அப்படி இன்னும் 2 படி மிச்சம் இருக்கும்போது பிறக்கிறாளே அவளுக்கு தான் யோக பிரஷ்டன்னு பேர். இன்னும் பிராரப்தம் கொஞ்ச நாள் அவகாசம் இருந்தா சாதனை பண்ணி அடைஞ்சிருவா. சாதனை பண்ண தயார். ஆனா பிராரப்தம் காலம் முடிஞ்சிடுச்சு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பிறந்துடுறா. பிறந்தா என்ன வீணா விடுவாளான்னா அந்த 2 படியும் உடனே அடைஞ்சிருவா. இது மாதிரி உள்ளவாளுக்கு யோக பிரஷ்டன்னு பேர். அந்த யோக பிரஷ்டன் எங்க பிறப்பார்? சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகி, கோட்டீஸ்வரனுக்கு பிள்ளையா பிறப்பணும். பெரிய கோட்டி அம்பானிக்கு பிள்ளையா பிறப்பான். இப்போ இருக்கிறவனை சொல்லலை, நான் ஒரு புரியறதுக்கு சொல்கிறேன். நான் தமிழ் இந்தியாவில் பாரத தேசத்தில் பணக்காரன்னா அம்பானி தான் சொல்ல வேண்டும். வேறு சொல்ல நான் தமிழ்நாட்டில் இருக்கா சீஃப் மினிஸ்டர் குடும்பம், அவளும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கா, பெரிய சௌக்கியமாக இருக்கா. அங்கே தான் பிறப்பா. நான் இப்போ இங்கெல்லாம் பிறப்பாளோன்னு உடனே நீங்கள் தப்பு கணக்கெல்லாம் போடாதீங்கோ. நான் ஒரு புரியறதுக்காக சொன்னேன். பெரிய கோட்டீஸ்வரனுக்கு பிள்ளையா பிறப்பா. ஏன்? இவாளுடைய லைஃப் ஸ்டைல் வேறு, அவளோட லைஃப் ஸ்டைல் வேறு. இது மேட்ச் ஆகுமோ? ஏன் அங்கே பிறக்கிறான்னா அதுக்கு உபனிஷத்து தான் காரணம். இவா வீடு வாசல் சௌக்கியம் எல்லாம் வேண்டாம் 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 வேண்டான்னு அநேக ஜென்மங்கள் அதெல்லாம் ஒதுக்கியிருக்கா. இவாளுக்கு அதெல்லாம் பிடிக்கல. இதெல்லாம் எனக்கு வேண்டாம்,
பகவான் தான் வேணும், பகவான் தான் வேணும், இதெல்லாம் வேண்டான்னு இத்தனை வருஷமாக இருந்தா, இத்தனை ஜென்மமாக இருந்தாலும் இவா வேண்டான்னு ஒதுக்கிட்டா அந்த சௌக்கியத்துக்கு இவர்கிட்ட வரணும்னு ஆசை வந்து, அதனால இவர் வேண்டாங்கிறார். அந்த சௌக்கியங்கள் இவர்கிட்ட வந்து அன்றது. தன்னமயுத்யுபாசீதா நம்யந்தே ஸ்மை காமாக. உபனிஷத்து தான் இதுக்கு அர்த்தம் சொல்றது, விளக்கம். ஏன் கோட்டீஸ்வரனுக்கு பிள்ளையா ஞானிகள் பிறப்பான்னா, பல ஜென்மங்களில் வேண்டான்னு சொன்ன சௌக்கியங்கள் சம்பத்துகள் இவர்கள்ட்ட வரணும்னு ஆசைப்பட்டு அதுவாக வந்துடுறதான். அதனால் அதை அனுபவிக்கிறதுக்கு தான் யோகீஸ்வராள்லாம் யோக பிரட்டாள் கோட்டீஸ்வரனுக்கு பிள்ளையா பிறக்கிறா. ஆப்ஷன் 2, ஒன்று இது, இன்னொன்று குலே மகதி தீமதாம். ஏற்கனவே மகான்கள்லாம் எந்த குடும்பத்தில் அவதாரம் பண்ணியிருக்காளோ, ஞானிகள் எந்த குடும்பத்தில் அவதாரம் பண்ணினாலோ அந்த குடும்பத்தில் தான் ஞானி பிறப்பணும். புதுசாக ஒரு குடும்பத்தில் ஞானி பிறக்கவே மாட்டான். முன்னாடி பிறந்திருக்கணும், நிறைய மகான்கள் இருக்கணும், அந்த குடும்பத்தில் தான் திருப்பி திருப்பி பிறந்துட்டே இருப்பாள். இது கீதாச்சாரியனுடைய வாக்கு. இந்த துகாராம் மகாராஜ் எப்பேற்பட்டவர்னா, விஸ்வம்பர மகாராஜ்னு ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி அவர் தேகுலேருந்து ஒவ்வொரு சுக்லபட்ச ஏகாதசிக்கு பண்டரிபுரம் போயிடுவார். 200 கிலோமீட்டர் நடையா. இந்த ஒரு தடவை ஆஷாடி யாத்திரையை பண்ணுறதையே பெருசாக சொல்கிறோமே, அவருக்கு வருஷத்தில் 12 ஆஷாடி, 12 தடவை நடக்கிறார் அவர். 200 கிலோமீட்டர் போகணும், 200 கிலோமீட்டர் வரும். அவர் வாழ்க்கையே நடையில் போச்சு. 80 வயசாகிடுது, அசக்தம் வந்துடுது. அந்த ஏகாதசி போக முடியல அவருக்கு. இப்படி ஏகாதசிக்கு போக முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இப்படியே சுருண்டு விழுந்துட்டார். கனவுல பாண்டுரங்கன் வந்தார். அவரோட கனவுல சொப்னத்தில் பாண்டுரங்கன் வந்து, நீ இனிமே உனக்கு வயசாகிடுத்து, நீ அலைய வேண்டாம் பண்டரிபுரம், நானே உங்கள் ஆற்றுக்கு வந்துவிட்டேன். உங்கள் ஆற்று கொல்லையில் ஒரு மாமரம் இருக்கு, அதுக்கு கீழே தோண்டி பாரு, நான் இருக்கேன். கார்த்தால எழுந்துன்னு பக்தாளெல்லாம் அழிச்சுன்னு வந்து மண்ணை பறித்து பார்த்தா அழகாக ஒரு 2 அடி உயரத்தில் ஒரு பாண்டுரங்கன், 2 அடி உயரத்தில் ஒரு தாயார் பூமியில் கிடச்சா. இதை பகவான் கனவுல சொப்னத்தில் வந்து சொல்லி அதை எழுந்தொருளை பண்ணி, பக்கத்திலேயே நதி இந்திராயணின்னு ஒரு நதி ஓடுறது, அந்த நதியில் திருமஞ்சனங்கள்லாம் பண்ணி அந்த பாண்டுரங்கனை அந்த நதிக்கரையில் பிரதிஷ்டை பண்ணுறார் விஸ்வம்பர மகாராஜ். அப்பேற்பட்ட விஸ்வம்பர மகாராஜனுடைய வம்சத்தில் வந்தவர் தான் துகாராம் மகாராஜ். அதனால் ஏற்கனவே மகான்கள், ஏன்னா பகவான் வந்து இந்த பக்தனுக்காக பண்டரிபுரத்துலேருந்து யாரான்னு புதைச்சா வச்சா பாண்டுரங்கனே, பூமியில் வச்சு மூடி வச்சாளா? அவன் வரணும்னு சங்கல்பம் பண்ணினா அதுக்கு ஒரு வியாதி. இது மாதிரி நிறையா மூர்த்திகள். இன்றைக்கி பிருந்தாவனம் போனால் பாங்கே விகாரின்னு ஒரு கோவில் இருக்குது. பிருந்தாவனம் போயிட்டு வந்தவாள்லாம் பார்த்துருப்பேன். அதுதான் விகாரிஜின்னு, அதுதான் பெரிய கோவில். பெரிய கோவிலா? அந்த அந்த கிருஷ்ணனுக்கு ஆராதனை பண்ணுற மாதிரி ஜகத்திலேயே பண்ண மாட்டேன். அப்படி ஒரு அழகு. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அலமோதுவா. அப்படி தரிசனம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒருத்தன் தரையப்படுவான். ஒரு காரம் பூஜைக்குஜே ஒன்றும் நடக்கல, நிவேதனங்கள்லாம் இல்லை, சும்மா தரையப்படுவான். நாம் டென்ஷன் ஆகிடுவோம், புதுசாக போகிறவாள்லாம். இன்னொருத்தன் வந்து தரையை திறப்பான். இப்படியே கண்ணத்தில் போட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் தரையை போட்டுடுவான். அவளுக்கு சித்த குறுக்க தரையை போட்டுட்டே இருப்பா, பூஜை கிடையாது. ஏன் இப்படி பண்ணுறான்னா, நாம் எல்லாரும் வெச்சகன் வாங்காமல் பாங்கே விகாரியை பார்த்துட்டே இருக்குமோனோ அவருக்கு திருஷ்டி வந்துடுமா. அவருக்கு திருஷ்டி வந்துடும்னு தரையை போட்டுகிட்டே இருப்பான். சுவாமி ஹரிதாஸ்ன்னு ஒருத்தர். இந்த சுவாமி ஹரிதாஸுங்கிற மகாத்மா தான் இந்த தான்சேன்னு அக்பருடைய சபையில் ஒருத்தன் அபாரமாக பாடின்னு வித்வான் இருந்தானே, அவனுக்கு குருவர் சுவாமி ஹரிதாஸ்ன்னு பேர்.
அவர் இப்பையும் பிருந்தாவனத்தில் ராசலீல பண்ணின இடம்னு ஒரு நிதிவனம்னு ஒரு இடம் சொல்லுவார். அந்த இடத்துல தான் அவருடைய பஜன் குட்டீர் உட்காண்டு அனவரதமும் கிருஷ்ணநாமம் சொல்லிட்டு இருந்தார். அவருடைய கனவுல கிருஷ்ணன், நான் இங்கே தான் இருக்கேன், உன் பக்கத்தில் தான் இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன், இந்த மண்ணை எடுத்துட்டு பாருன்னார். மண்ணெல்லாம் அப்படியே அப்புறப்படுத்திட்டு பார்த்தா அப்படியே தக தக தகன்னு கிருஷ்ணன் ஜொலிக்கிறான். அந்த கிருஷ்ணனை தான் கொண்டு போய் அவர் பாங்கிய விகாரி பிரதிஷ்டை பண்ணார். இந்த ஹரிதாஸுக்கு கிடைச்ச மூர்த்தி அவர். அது மாதிரி பக்தாள வியாஜமாக வச்சுன்னு பகவான் அங்கே தோன்றுவான். அதை ஏற்கனவே மூடி வச்சான்னு அர்த்தம் இல்லை. வரணும், ஒரு வியாஜம் வேணும், ஒரு பக்தன் வரணும், அதை பிரகடனமாகறதுக்கு இப்படியெல்லாம் பகவான் ஒரு லீலை பண்ணும். அதுபோல் விஸ்வம்பர மகாராஜுக்காக ஒரு பாண்டுரங்கன் அவருடைய ஆற்றுலேயே மாமரத்தடியில் இருந்து அது திருப்பி எடுத்து பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கும் தெகுவில் அந்த சுவாமி ஆராதனை பண்ணிட்டு ஜொலிச்சுன்னு இருக்க. அந்த குடும்பத்தில் வந்தவர் தான் துகாராம் மகாராஜ். மகாஜானி. பிரியவிரதோ பாகவதா ஆத்மாராம கதம் முனே. பெரிய கேள்வி பாகவதத்தில். பிரியவிரத சக்கரவர்த்தி பரமபாகவதோத்தமன் மகாஜானின்னு. ஞானியாக இருந்து பாகவதனா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் எல்லாம் நிறையா இருக்குது. ஞானி அதே நேரம் பாகவதனாக இருக்கணும். இது ரெண்டும் சாத்தியமே இல்லாத விஷயம். அதை நான் ஆரம்பித்தேன்னா ரொம்ப டைம் ஆகும். இது முடியாதுங்கிறத ஒண்டி தெரிஞ்சுட்டா போகிறோம். பிரியவிரதனுக்கு அடுத்தபடி அதே நிலையில் இருந்தவர் துகாராம் மகாராஜ் ஒண்டி தான். ஆத்மாராமர் ஞானி, அதே நேரம் பாகவதன். பிரியவிரதனுக்கு என்ன குணங்களோ அதே குணம்தான் துகாராம் மகாராஜுக்கு. அவருடைய சரித்திரம் இன்றைக்கி ஆரம்பித்து நமக்கு சதாநகர சுப்பிரமணிய சுவாமி சந்நிதியில் திருவடியில் இன்றைக்கி நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம். இன்னிலேருந்து ஆரம்பித்து 1ஆம் தேதி வரையில் 31 வரையில் முதல்ல சொல்லியிருந்தோம். இப்போ 1ஆம் தேதி வரையில் நடக்கிறது. இன்றைக்கி 27, 27, 28, 29, 30, 31, 1, 6 நாள். அதனால் பக்தாலாம் அவசியம் தினம் 7:30 மணிக்கு 7 மணிக்கு இந்த பாம்பே டைம் 8 மணி தான் சூட் ஆகும். இப்போ சௌகரியத்தை அனுசரித்து 7:30, 9ன்னு வச்சுருக்கோம். அதனால் எல்லா பக்தாலும் வாங்கோ. இங்கே நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட 20 நாள் ஆறுது. நான் பம்பாய் இன்னொரு கிட்டத்தட்ட 20 நாள் இருக்க போகிறேன். இங்கே ஒவ்வொரு இடத்துலையா சத்சங்கம் நடந்தது. முதல்ல முல்லண்டு பக்த சமங்கத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் வாசியில் சுவாமிநாராயண் டெம்பிள் அந்த ஹாலில் நடந்தது. இப்போ அடுத்த மாதிரி இங்கே இது முடிஞ்ச உடனே சயானில் நடக்கிறது, டானாவில் நடக்கிறது ஒரு 3 நாள். அது முடிஞ்சு சயானில் நடக்கிறது. அது முடிஞ்சு திருப்பி நான் செம்பூர் தான் வரேன். அது இப்போ விவரங்கள்லாம் அப்புறம் சொல்லுவேன். எங்கேன்னு இன்னும் சரியானபடி ஒரு கிளாரிட்டி வேணும். அதனால் இதுலேருந்து ஒரு 5 நாள் பக்தாலாம் அவசியம் துகாராம் மகாராஜ் கதை ஜாஸ்தி சொல்கிறதே இல்லை. அது சொன்னால் அதுக்கு முதல்ல ஒரு 10 நாள் பீடிக்க போட்டு சொன்னால் தான் அந்த கதையை சொல்ல முடியும். உயர்ந்த சரித்திரம். இன்றைக்கி ஏன் திடீர்னு ஆரம்பித்தேன்னா அவருடைய நாள் இன்றைக்கி, அவளை ஸ்மரிக்க வேண்டிய தினம். அதனால் ஆரம்பித்தோம். முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவருடைய சரித்திரத்தை நாம் பாண்டுரங்கனுடைய கருணையினால் சிரவணம் பண்ணலாம். மங்களம் ருக்மிணி ரமணாய உள்ளண்டில் பக்த சங்கம் இருக்கணும். பக்த சங்கத்துக்கு பக்கத்து துளசி பில்டிங்னு உண்டு. துளசி தானே அது பேர்? அந்த துளசி பக்கத்து பில்டிங் பக்த சங்கத்துக்கு அடுத்தது. அதில் 4th floor 401 401 4வது. இந்த ஊர் ஒரு பக்தாள் அந்த ஆத்தை தங்க கொடுத்துருக்கா 1.5 மாதத்துக்கு. ரொம்ப எவ்வளவு பிரியம் இருந்து எவ்வளவு தர்ம சிந்தனை இருந்தால் கொடுக்கணும்னு சொல்லும்.
முல்லன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஃப்ளாட்டு. நாங்கள் 30 பேர்னா இருக்கோம். கிட்டத்தட்ட கோவிந்தபுரம் ஆசிரமமே இங்கே இருக்குது, இப்போ பம்பாயில் இருக்குது. அதனால நிறையா பக்தா ஒரு ஃப்ளாட்டு முழுக்க தங்கியிருக்கிற இடத்துல ஆகாரம், இன்னும் 4-5 இடத்துல தங்கிறது. நித்தியம் கார்த்தால 10லேருந்து 11:30 வரையில் அஷ்டபதி பஜனை உஞ்சவர்த்தி. அது நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல உண்டு முல்லண்டில். அந்த பக்கம் யாராவது இந்த நேரத்துக்கு வந்தேன்னா அவசியம் வாங்குவோம். எந்த ஊரில் கதை நடந்தாலும் பஜனை அங்கே தான் நடக்கும். கார்த்தால வேளையில் பஜனை. மங்களம் ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே மங்களம் ரமணீய மூர்த்தயே தே மங்களம் ஸ்ரீவத்ஸ உஷாய சாயினே மங்களம் ஓமாத்மஜாய ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். இந்த சுப்பிரமணிய சுவாமி இந்த நிர்வாகம் இந்த பக்தாலாம் கேட்ட உடனே ரொம்ப பிரியமாக இந்த இடம் கொடுத்து நம்ம ராமானந்தன், முரளி, வேதமூர்த்தி, ராமலிங்கம் இவாள்லாம் இந்த பக்தாலாம் தான் நடத்துகிறார். எங்கே பண்ணலாம்னு கேட்ட உடனே செம்பூரில் இந்த இடத்த தீர்மானம் பண்ண உடனே இதுக்கு ரொம்ப மனப்பூர்வமாக கொடுத்து இந்த சத்சங்கத்துக்கு அனுகூலமாக இருக்கிற இந்த ஸ்தாபனத்துக்கும் எங்களோட ஒரு கிருதஜதையை தெரிவிச்சுக்க. பண்டரிநாத் மகாராஜிக்கு ஜெய், சத்குருமூர்த்திக்கு ஜெய், சமஸ்த சந்த மண்டலிக்கு ஜெய், ஆஞ்சநேய